அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ்ஷுங்க இது. தக்கடி. தக்கடி இந்த பேரை முதல்ல கேட்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். ஆனால் இது கடையநல்லூர், திருநெல்வேலி, மேலப்பாளையம் போன்ற பகுதிகளிலையும் முஸ்லீம்கள் பெரும்பாலான பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பேர் ரொம்பவே பழக்கப்பட்ட பேருங்க. ஆமாங்க, இந்த தக்கடி எதுல பண்றாங்கன்னா சம்பா அரிசியை இடிச்சு அதை வறுத்து அதோட தேங்காய் மிக்ஸ் பண்ணி அதை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பண்றாங்க அந்த தக்கடிய. இதுல வந்து சிக்கனு, மட்டனு, பீஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை ஒரு கறி குழம்பு மாதிரி பண்ணி அந்த கொழுக்கட்டையை அதுல போட்டு பண்ணுவாங்க. வாங்க இப்ப நம்ம கிச்சன்ல போய் ரொம்பவே எளிமையான முறையில அந்த தக்கடி எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க நம்ம கிச்சனுக்கு போலாம். 1/2 கிலோ சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன். மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்குனது, 2 வெங்காயம் சாப் பண்ணது. அப்புறமா இதுதாங்க நம்ம சம்பா அரிசி. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. இந்த சம்பா அரிசியை இடித்து அப்புறமா அதை வறுத்து அதோட தேங்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சம்பா அரிசி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப வலு கிடைக்குது. கேரளா போன்ற பகுதிகளில் இந்த சம்பா அரிசியை புட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் இதை கொலக்கொட்டை மாதிரி கூட பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் தக்கடி பண்ணுறோம். இப்போ இந்த மாவு கிடைக்கலன்னா நீங்கள் சம்பா அரிசியை வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சி நீங்கள் கூட வறுத்து தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புட்டுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அந்த அரிசி. இது கொஞ்சம் பெரிய டிஷ்னால நான் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நறுக்கின வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணணும்னா எப்போவுமே உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வெங்காயம் குக் ஆகும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன், கல் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்குங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். பச்சை வாடை போட்டு இஞ்சி பூண்டோட விழுதோட பச்சை வாடை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, புதினா எல்லாத்தையும் இந்த டைமில் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சில்லி பொடியோட பச்சை வாடை போகும். இது ஹோம்மேட் மசாலா. இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். இது நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இந்த டைமில் நம்ம டைரெக்டாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் மசாலா ஏறும். சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக மசாலா ஏறட்டும். அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி டிஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதுலேருந்து 3 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஓரளவு தண்ணியை ஃபஸ்ட்டு சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்த பாத்திரத்தில் அளவுக்கு நான் ஓரளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இந்த தண்ணியை வந்து நம்ம மாவு பிசைய போகிறோம். சிக்கன் அதிலே இருக்கட்டும். இப்போ இதில் 2 அளவு தண்ணி ஊற்றுங்க. நம்ம இதுலேயுமே ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு இது நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்ஸ், இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. கொதி வரட்டும்.
இது நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் குக் பண்ண கிரேவி. இப்போ இந்த மாவோட கொஞ்சமா பச்சை மிளகாய் நறுக்குனது, மல்லிக்கீரை கருவேப்பிலை நறுக்குனது, வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது, அது எல்லாத்தையும் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, அந்த கிரேவி வச்சு தான் நம்ம மாவே பிசைய போகிறோம். இதில் நம்ம ஆக்சுவலாக தண்ணிக்கு பதிலாட்டு இந்த சிக்கன் சால்னா ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஆப்பே வச்சு பண்ணுறோம். கையால் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த டைம் பண்ணும்போதே ரொம்ப நல்ல மனம் வரும் அந்த மாவுல இருந்து. பாருங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கொலக்கட்டை கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பிடிங்க, அப்போ தான் உடையாம வரும். ஏன்னா இந்த கொலக்கட்டையை தான் நம்ம சிக்கன் சால்னால போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்க, கொலக்கட்டை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிக்கணும், அப்படின்னா தான் கொலக்கட்டை உடையாம வரும் குக் பண்ணும்போது. இந்த மாதிரி எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இதில் தான் நம்ம கொலக்கட்டையை போட போகிறோம். இது எல்லாம் கொதி வரட்டும். பாருங்க, இதில் நம்ம வந்து சிக்கனை தனியாக எடுத்து வச்சிருக்கோம், ஏன்னா சிக்கன் உடஞ்சிரும். பாருங்க, நம்ம எல்லா கொலக்கட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு மாவை. பாருங்க, பார்க்கவே என்ன அழகா இருக்குதுன்னு. இந்த கொலக்கட்டைகள்லாம் வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. கொலக்கட்டையை ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. நம்ம ஆட் பண்ண கொலக்கட்டை ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்க, நம்ம கொலக்கட்டை இப்போ ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும். இந்த டைம்ல நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சிக்கனை நம்ம ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா சிக்கனை வந்து கரைஞ்சிரும், உங்களுக்கு பீஸ் மாதிரி கிடைக்காது. இது நம்ம சிக்கன் சாலான் ஆட் பண்ண போகிறோம். இது ஒன்றும் கிடையாதுங்க, கொஞ்சம் மாவை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கூட்டு மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இது அதே சம்பா அரிசி மாவு தான். இதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் குக் ஆனா ரொம்பவே அருமையான சுவையான தக்கடி ரெடிங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சின்னு. இது வழக்கமாக மட்டனில் பண்ணுவாங்க. மட்டனில் பண்ணால் இதை விட உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லா தரப்பினரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆகுறது இப்போ ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிடுவீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.